அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது புது வருடம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி, மார்கழி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, திருதியை திதி, திருவோண நட்சத்திரம், சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரங்களுக்குரியது. ராகு காலம் மத்தியானம் 1லிருந்து 3 வரை, யமகண்டம் காலை 6லிருந்து 7:30 வரை, நல்ல நேரம் 10:45லிருந்து 11:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடை நிறம் மஞ்சள், கோல்டு, பிஸ்கட்டு அந்த மாதிரிப்பட்ட கலர். தவிர்க்க வேண்டியது பிங்க் ஆர் மெரூன். சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ் அல்லது இட்லி சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம ஜோதிட பாட நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இப்போது கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமானது, துரதிர்ஷ்டமானது, லக்கி அண்ட் அன்லக்கி, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ லக்கி நம்பர் 1. அப்போது தேதி 1, 10, 19, 28. அதிர்ஷ்ட கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சண்டே. அதே மாதிரி மாதம், அதிர்ஷ்டமான மாதம் ஆடி, ஐப்பசி, மாசி, பங்குனி. இப்போ நட்சத்திரம் ரோகிணி, பூசம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம். அதே மாதிரி சுவாதி, அனுசம், உத்திரட்டாதி, அதை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, நிறம் தூய வெண்மை, இளம் சிவப்பு. அதே மாதிரி வணங்க வேண்டிய ஒரு அதிர்ஷ்டமான தெய்வம் சிவபெருமான். ரத்னம், அந்த அதிர்ஷ்டகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரத்னம் மாணிக்கம். இலச்சினை, அதனோட சிம்பல் மயில். அதனோட சேத்திரம் சூரியனார் கோவில். அதே மாதிரி உலோகம் காப்பர், தாமிரம். இந்த 1ஆவது மாதம் 1ஆம் நம்பர், அதாவது அந்த கார்த்திகை நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதற்கு ஆகாத நம்பர், துரதிர்ஷ்டமான நம்பர் அல்லது அன்லக்கி நம்பர் 8. அப்போ தேதி 8, 17, 26. அதிர்ஷ்டமில்லாத துரதிர்ஷ்டமான மாதம் வைகாசி. கிழமை சனிக்கிழமை. அதிர்ஷ்டமில்லாத நட்சத்திரம் மூலம், பூராடம். அதிர்ஷ்டமில்லாத திசை வடக்கு. நிறம் அதிர்ஷ்டமில்லாத நிறம் கருப்பு. நண்பர்களே, இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இந்த ராசி பலன் நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். விரிவான ஜாதகம் பார்ப்பதற்கு 9740846466 என்கிற நண்பருக்கு ஃபோன் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொள்ளுங்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி ஜாதக ரீதியாக அலசி ஆராய்ந்து உங்களுக்கு பரிகாரங்களோ, அதிர்ஷ்டக்கல் மோதிரமோ, அல்லது திசை விடுதிக்கு எங்கே செய்யணும், ஏது செய்யணும், எப்படி வீட்டை மெயின்டைன் பண்ணணுங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். இப்பொழுது நாம் ராசி பலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு அப்படின்னா ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் கிடைக்கிறது. உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம் கிடைக்கிறது. புதிய தொழில் ஆரம்பிக்க எண்ணியவர்களுக்கு சரியான நேரம் இதுதான். உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நேரத்தை. அந்த தொழில் யாராவது பார்ட்னர்கள் வந்தால் கூட சேர்ந்து நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அன்னையின் உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. தொழில் எதிரிகளால், தொழிலில் உங்களோட எதிரிகள்னால உங்களுக்கு பிரச்சனை. அதே மாதிரி சுப்பீரியர்ஸ் உங்களுக்கும் உங்களோட சுப்பீரியர்ஸுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்களுடன் விருந்து நிகழ்ச்சிக்கு செல்ல போகிறீர்கள். மக்கள் மூலம் மனமகிழ்ச்சி. புதிய வாகனம் வாங்குவது அல்லது வாகனத்தை சர்வீஸ் செய்வது நடக்கிறது. அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகளை ஈடுபடாமல் இருப்பது நல்லது. மனைவி மக்களிடையே சிறு சிறு சச்சரவுகள் உண்டாகப் போகின்றது. எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள்.
தூர பிரயாணத்தை தவிர்க்கவும். இன்னைக்கு கடவுள் ஏதாவது கோயிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது. அடுத்து கடகராசி. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. மனைவியினால் மகிழ்ச்சி உண்டாகும். பெரியோர்களின் பாராட்டையும் அவர்களின் நன்மதிப்பையும் பெறலாம். ஸ்பெக்குலேஷன், லாட்ரி, ட்ரேடிங்கு இதன் மூலம் ஓரளவு நல்ல லாபம் வருகின்றது. பிரயாணங்களினால் கூட லாபம் வருகிறது. ஸோ மன நிம்மதி கிடைக்கிறது. அடுத்து சிம்மராசி. மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டால் கூட பொருளாதார துறையில் முன்னேற்றமே. தாயாருடன் சிறு கருத்து வேறுபாடு உண்டாகிறது. புது நண்பர்கள் வாய்க்கின்றனர். உத்தியோகத்திற்கு லீவு போடும் எண்ணம் உள்ளது. அடுத்து கன்னியாராசி. நட்பு காதலாக மாறுகிறது. பணவரவு நன்றாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே செல்கிறது. மக்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. அவங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. மனம் ஏதோ உற்சாகமாக இருக்கின்றது. எந்த பெரிய இது இல்லாட்டா கூட மனதில் ஒரு உற்சாகம் இருக்கிறது. நண்பர்கள் உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. புதிய தொழில் ஆரம்பித்து விட்டீர்கள். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான ஒரு வழிவகைகள் தெரிய ஆரம்பித்து விட்டது. மாணவர்களுக்கு கல்வியில் பூரணமான ஈடுபாடு உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம். அடுத்து விருச்சகராசி. புதிய வீடு, வாகனம், நகை போன்றவை வாங்கும் வாய்ப்புகள் வருகின்றன. திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் உண்டாகிறது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விருந்தில் கலந்து கொள்கின்றீர்கள். அடுத்து தனுசு ராசி. குடும்பத்தில் ஓரளவு மகிழ்ச்சியே நிலவுகிறது. வீட்டிலும் சரி வெளியிலும் சரி கௌரவம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே அதிகரிக்கிறது. அதே மாதிரி பண விரயமும் உண்டாகிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பதே நல்லது. பெரிய அளவு லாபம் வர வாய்ப்பு இல்லை. அடுத்து மகர ராசி. ஏதாவது சில்லறை தொந்தரவு வந்து கொண்டே இருக்கிறது. கண், காது இவற்றில் ஏதாவது ரோகம் அதாவது நோய் உண்டாகலாம். வீண் சச்சரவு ஏற்படுகிறது. வீம்புக்காக செலவு செய்கிறீர்கள். புதிய வீடு, வாகனம் வாங்க யோசனை வருகிறது. அடுத்து கும்பராசி. உத்தியோகம் செய்பவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகிறீர்கள். பணத்தட்டுப்பாடு சற்று அதிகமாகவே இருக்கிறது. சிறு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லவும். ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். இவ்வளவுக்கும் மத்தியில் மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. அடுத்து மீனராசி. உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கிறது. மேலதிகாரிகளின் ஆதரவும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கிறது. ட்ரேடிங்கில் பெரிய அளவில் லாபம் கிடைக்கிறது. காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மாத்திரம் மகிழ்ச்சிகரமாகவே அமைகிறது. வெளியூர் பிரயாணங்களினால் நல்ல பயன் கிடைக்கிறது. இன்று ஓரளவு அனுகூலமான நாளாகவே கழிகிறது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.